रिएक्ट करने के लिए लोगों ने मेल्स तक भेजे मुझे कि अभी करप्पू पे रिएक्ट करना है करके, तो मैं कैसे मना कर सकती हूँ, मैं कैसे इग्नोर कर सकती हूँ? कमेंट्स तो भर चुके, चलो मेल भी आ गया, इंस्टाग्राम पे भी आ गया. So now I'm gonna react on scene one from the movie Karappu of Surya. So before I start, hello, I'm Monali Naiko. Welcome to my channel नखरेवाली मोना. और अगर आपने मुझे अभी तक सब्सक्राइब नहीं किया होगा तो प्लीज टू सब्सक्राइब माय चैनल. So let's go. What is this? Oh. Oh my god. Lord Karappu. Nice. Oh. Wow. Oh my god, this is the start of the movie? Ah! Oh my god, ऐसी मूवी स्टार्ट हुई है? ഒന്നുമില്ല. വണ്ടി എന്താ നിർത്തിയിട്ടേക്കുന്ന? 10 മിനിറ്റായിട്ട് നിർത്തിയിട്ടേക്കുവാ. എവിടെയാന്നറിയില്ല. മോൾ ഉറങ്ങിയില്ലേ? കുറച്ചേരായി എണീറ്റിട്ട്. ഫോണിൽ ചാർജ് ഉണ്ടോ? ഇപ്പൊ ഉണ്ട്. ഇങ്ങനെ നോക്കിക്കൊണ്ടിരുന്ന ചാർജ് പോവും. എന്താ അച്ഛന്റെ പ്രശ്നം? ദേ ചാർജ് ഉണ്ട്. അതുണ്ടോ ഇതുണ്ടോന്ന്. ഇന്നത്തെ ഗോൾഡിന്റെ വില നോക്കി. അത് നോക്കിയാ ചാർജ് വരും. ഓ. ആ സാറേ, ഇതെന്താ സ്റ്റേഷൻ? இது பேஸ் பிரிட்ஜ் சிக்னல் சார். வண்டி 3/4 மணி நேரம் நிற்கும். நீங்கள் எங்கே போகணும்? ചൂളമേട്. அப்போ இங்கேயே இறங்கிக்கோங்க. தோ ஆட்டோ நிற்கிது பாருங்க, டக்குன்னு போயிடலாம். ആ ആട്ടോ ഇവിടെ ഉണ്ട്. മോളെ ഇവിടെ ഇറങ്ങാം. താങ്ക് യു സാർ. ഇവിടെ ഇറങ്ങാനാ? ഇറങ്ങി വാടാ വേഗം. അതേ വരുന്നു. What was that? ആ ആ. What was that? ஐயா, சூளமேட்டிலே போவோம். போகலாம் சார். சூளமேட்டில் எங்கே போகணும்? ஏக்கல் அடிச்சுக்கு போகணும். 800 ரூபா ஆகும். ஓ, 800 ரூபாய்க்கு கேரளாவுக்கே போய் வரலாம். அப்போ நீ கேரளாக்கே போயிட்டு வா சார். இது ஜாஸ்தி அல்லே. अरे रे 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 रे. சார் ஆட்டோ வராது சார். இங்கிருந்து கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. நில்லு நில்லு போகல, நான் பைசா தரேன். Oh no! Shit, इनसे गलती हो गई. No. தம்பி இந்த பேக் தான். தம்பி இந்த பேக். अरे यार. இந்த பேக் கொண்டு போவாங்க. அந்த பேக்ல ஒண்ணும் இல்லையா? There's nothing, but still he was screaming. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. முதல் தடவை சென்னை வரேன்னு சொல்ற, அப்புறம் எப்படி பேசன் பிரிட்ஜில் இறங்குன? சென்ட்ரலில் தானே இறங்கியிருக்கணும். பயப்படாம சொல்லுமா, இந்த ஆள் யாரு? நிஜமாவே உன் அப்பாவா இல்ல மிரட்டி கூட்டு வந்தானா? ഇങ്ങനെ എല്ലാം പറയുന്നത് ഇത് എന്താ പൊண்ணு? அவட்ட தானே பேசுறேன், நீ வாய் மூடு. நான் திஸ் இஸ் வெரி ராங். எங்க பேக் காணா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்தோம். நீங்க எங்களையே ஹராஸ் பண்றீங்க. நான் இது ரெக்கார்ட் பண்ணி இன்ஸ்டால போட போறேன். போனவே ஏமா வைமா உள்ள ஆலியன் ட்ரெஸ்ஸிங் பாரு. ட்ரெயின்ல போற ட்ரெஸ்ஸா இது? இதோட சின்னதா கிடைக்கல. நான் சந்தோஷப்படு. நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டு எங்க தாலியா இருக்க வேண்டியது. மேடம் ப்ளீஸ் நகை எங்கனையும் கண்டுபிடிச்சு கொடுங்க. குமரன் சார், மேடம், செயினோ கம்மலோ எத்தனை கிராம்னு கேட்டு எழுதி வாங்கிக்கோங்க. எத்தனை கிராம்யா? கிராம் இல்ல, பவன். பவுனா? எத்தனை? 60 பவன். யாராச்சும் ஒரு நகை எடுத்துட்டு ட்ரெயின்ல வருவாங்களா? அறிவு இருக்கா உனக்கு? बाप रे. அன்னத்த ரேட்டுக்கு விட்டா காசு ஜாஸ்தி கிடைக்கும்னு நினைச்சேன். அதிக ரேட்டுக்கு வித்து போயஸ் கான்ல தனுஷ் வீடு பக்கம் வீடா வாங்க போற? ரிப்போர்ட்ஸ் எங்க? உங்க பொண்ணுக்கு லிவர் ஃபெயிலியர். லாஸ்ட் டைமை விட இப்போ கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. சீக்கிரமா சர்ஜரி பண்ணணும். अरे रे. உங்க 2 பேரோட லிவரும் மேட்ச் ஆகுது. ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் கொஞ்சம் செலவாகும். 25-30 லட்சம் ஆகும். ஆபரேஷன் இங்க வேணும், சென்னையில் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரம் பண்றோமோ நல்லது. अरे यार, this was the reason. அப்புறம் ஆபரேஷன் பண்றதும் கஷ்டமே. ஓய் மெம்புட்டி, என்ன லேட்டு? ஏரியால இருக்கிற அக்யூஸ்ட்களை பிடிச்சி உரிச்சு வச்சிருக்கோம். நீங்க வந்து அடையாளம் காட்டினீங்கன்னா தட்டி தூக்கிடலாம்.
Oh my god. சத்தியமா நாங்க எடுக்கலண்ணா போலீஸ் சாவடி எடுக்கிறாங்கண்ணா நீங்க பேச விட்டுருவாங்கண்ணா கொஞ்சம் பேசி விட சொல்லுங்க 4 மணி மாதிரி காலை தங்க போறேன் நான் எங்க ரபரி பண்ண போறேன் இங்க பாருங்க என்ன அடி அடிச்சிருக்கா இங்க பாருங்க சத்தியமா நாங்க எடுக்கல நேத்து கால்ல உந்து அழுதாருங்களே A person like me who never remember faces. போய் மம்முட்டி இவங்களுக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாது. இந்த கேஸை நான் தான் சீக்கிரமா கண்டுபிடிச்சேன். ஏதாவது ஜிபேல பார்த்து போட்டு விடுங்க. இப்போதைக்கு சைன் போடுங்க. സാർ ഇനി ഒരു കാശുമാലി ചെയിന് കണ്ടില്ല അതില്ലാതെ എങ്ങനെ ഒപ്പിടും അത് 15 പവനുണ്ട് രണ്ടും കൂടെ சார் அவன் திருட்டு போன நகைக்காக 10 வருஷமா அழிஞ்சு நிக்கிறானுங்க. உங்களுக்கு உடனே கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படுங்க. போடுங்க சார். Oh. என்ன சேட்டா சந்தோஷமா நகையெல்லாம் கிடைச்சிச்சா? എന്ത് സന്തോഷം വേണം എന്റെ കാശുമാലയും ചെയിനും കണ്ടില്ല അതില്ല கேட்டுப்பாயில நகை எடுத்துட்டு போனவன போலீஸ் அப்படியே கொடுப்பானுங்க. அன்னைக்கு நைட்டே மாப்பிள்ளை எடுத்துட்டு போய் ஜாலியா இருந்திருக்கானுங்க. என்னடா உல்லாசமா இருந்தீங்கல்ல மண்டையாட்டுறானுங்க பாரு. என்ன இப்ப இந்த நகை வேணுமா வேணாமா? சார் எடுத்து உள்ள வைங்க சார். Oh. വേണ്ട വേണം ഞാൻ ഒപ്പിട്ട് കൊടുക്കാം Oh shit. சைன் போட்டு போ. கேட்ட உடனே மொத்தம் கொடுத்துறாங்க. வா, வா. போய் சொன்னா கேக்குறியா? கொண்டு போ வையா வையா வைங்க சார். இதெல்லாம் இங்க கொடுக்க மாட்டோம். ஏன் சார் எதுவா இருந்தாலும் கோர்ட் மூலியமா தான் வாங்கணும். எதுக்கு ஆமா சார், இதான் எங்க ப்ரொசீஜர். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு திருட்டு போன நகையெல்லாம் கோர்ட்ல மனு போட்டு வாங்கணும். எதுக்கு சார் கடைச்ச கோல்டே வாங்குறதுக்கு நான் கோர்ட்டுக்கு போனோம் சார் இன்னைக்கு நீங்க நகையை வாங்கிட்டு நாளைக்கு Okay, வாங்க okay, நகையில okay. மாட்டுவோம். இதெல்லாம் சப்ப மேட்டர் சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே வாங்கிடலாம். நானே ஹெல்ப் பண்றேன். இந்தாங்க பெரிய லாயர் இருந்து குமரன் சார் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. யாரும் டயத்துக்கு வராதீங்க போங்க போங்க யோ பெஞ்சு யோ ஒரு நாளைக்கு அது டைமுக்கு வந்திருக்கையா? பேபி கண்ணன் டீம்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? பேபி சார் இங்க தான் இருக்காரு நீயே சொல்றியா சரி கொண்டா அவர்கிட்ட போய் எதுவும் சொல்லிக்காத போ. என்ன பூ பட்டு போடலாம் கல்யாணத்துக்கு வந்திருக்க Ah. ஆளு மூஞ்சி. अरे बाप रे. 2943 சங்கரன் சகுந்தலா வெர்சஸ் ஸ்டோன் பிரதர்ஸ். பிரீத்தி யூ கேன் ப்ரோசீட். வாட்ஸ் யுவர் பிரேயர் பிரீத்தி? மை லார்ட், என்னோட கட்சிக்காரங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சங்கரன் 2007ல இந்த 4 பேருக்கும் அவங்களோட இடத்தை லீஸ்க்கு விட்டாங்க. அங்க ஜிடி பிஸ்கெட் ஃபேக்டரி அப்படின்ற பேர்ல லீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க தொடர்ந்து ஆக்கிரமிச்சு ஃபேக்டரியை நடத்திட்டு வராங்க. அதை எதிர்த்து என் கட்சிக்காரங்க வழக்கும் பதிவு பண்ணிருக்காங்க. அதை மறைக்கிறதுக்காக என்னோட கட்சிக்காரங்க தாக்கினதா இந்த பொய்யான புட்டப் கேஸ் போட்டிருக்காங்க. Okay. எவிடன்ஸ் இருக்கா? இந்த கேஸோட இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் மிஸ்டர் தாமோதரனை விசாரிக்கணும். ப்ரோசீட். நீங்க தானே இந்த கேஸோட ஐயோ? ஆமாம் மேடம். சம்பவ இடத்தை நேர்ல போய் விசாரிச்சீங்களா? எஸ் மேடம். பாட்டுக்கு போகாம எப்படி? அங்க என்ன பாத்தீங்க? அங்கே இந்த 4 பேரும் அடி வாங்கினதுல துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓ, அப்புறம் ஃபேக்ட்ரிலாம் உடஞ்சிருந்துச்சு. வேற? பிஸ்கெட்லாம் நொறுங்கி செதறி கிடந்துச்சு மேடம். ஓ, நொறுங்கின பிஸ்கெட்டு. பட்டர் பிஸ்கெட்டா தேங்காய் பிஸ்கெட்டா? என்ன மேடம் இது? சைலன்ஸ். Exactly. என்ன கேள்விமா இது? இல்ல மை லார்ட், கேஸுக்கு இது ரொம்ப முக்கியம். இவர் தானே நேர்ல போய் விசாரணை பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அப்படி போயிருந்தா உடைஞ்ச பாட்டில் பிஸ்கெட்னு அங்க இருந்த எல்லா பிசிக்கல் எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி கோர்ட்ல மகசார் விட்னஸா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். அப்படி எந்த எவிடன்ஸும் ப்ரொடியூஸ் अरे பண்ணல. बाप रे. மீன்ஸ் அவர் நேர்ல போவே இல்ல. மகாசார் விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ண உனக்கு தெரியாது? நீ எல்லாம் ஒரு போலீஸ். எனி கிராஸ் கொஸ்டின்? பேபி கண்ணன். நோ क्वेश्चंस மை லார்ட். விட்னஸ் டிஸ்மிஸ்ட். கம்ப்ளைனன்ஸ் மிஸ்டர் ஸ்டோன் அவரோட பிரதர்ஸை கிராஸ் பண்ணணும் மை லார்ட். ப்ரோசீட். உங்க பேரு? ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின். Okay. நாங்க WWE ஓட பிக் ஃபேன்ஸ் அதனால தான் கெசெட்லயே எங்க பேரை மாத்தி வச்சுக்கிட்டோம் உங்க கைக்கு என்னாச்சு? அது மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி நான் அதானே கேட்டேன். கைக்கு என்னாச்சு? அவங்க அடிச்சதுல 3 கிராக்கோட ஃப்ராக்சர் டாக்டர் சொல்லிட்டாரு மேடம். கையை தூக்க முடியுமா? முடியாது மேடம். கஷ்டப்பட்டு தூக்கினா எவ்வளவு தூக்க முடியும்? இதுக்கு மேல தூக்குனா வலி உயிரே போயிடும் மேடம். சம்பவத்துக்கு முன்னாடி கை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு மேடம். அப்போ கை தூக்க முடிஞ்சிச்சு. தூக்க முடிஞ்சது மேடம். எவ்வளவு தூரம் தூக்குவீங்க? Okay. சைலன்ஸ். So this is clearly a put up case. That's all my lord. பேபி கண்ணன் எனி கிராஸ் கொஸ்டின்? இது எங்க டெரிட்டரி நாங்க பெரிய கல்லற சந்திப்பேன் மாட்டிக்கின சரமாரி நாங்க பேபி கண்ணன் க்ளோசிங் ஆர்குமெண்ட் ஏதாவது இருக்கா இல்ல ஆர்டர் பாஸ் பண்ணவா? என்னோட எல்லா ஆர்குமெண்ட்ஸும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டா உங்களுக்கும் எதிர் தரப்புக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் மை லார்ட்.
முக்கியமான பாயிண்ட்ஸ் பேஜ் நம்பர் 5ல இருக்கு மை லார்ட். Okay. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஆனா இது பத்தாது, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? பேஜ் நம்பர் 7ல பாருங்க மை லார்ட். Okay. ரிப்பீட் பேஜ் நம்பர் 7. பட் மை லார்ட் இதுல எதுவுமே இல்லையே. உங்க டைம் முடிஞ்சு போச்சு பிரீத்தி. அவர் கேஸ் அவர் ஆர்கியூ பண்ண விடுங்க. பேபி கண்ணன், எனி மோர் பாயிண்ட்ஸ்? ஐயோ லார்ட்ஷிப், அவ்வளவுதான், இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்சஸை வச்சு பாதிக்கப்பட்ட என் கிளைண்ட்ஸுக்கு தக்க நீதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சங்கரன், நீங்க கோல்டன் டஸ்ட் பிஸ்கட் ஃபேக்டரியோட ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணிருக்கீங்க. அதோட இல்லாம அந்த கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர்ஸ் கோல், ஸ்டோன், ஸ்டீவ், ஆஸ்டின் இவங்க 4 பேரையும் பயங்கரமா தாக்கிருக்கீங்கன்னு ஆதாரப்பூர்வமா நிரூபணமாயிருக்கு. அக்யூஸ் ரிமாண்ட்ல இருக்கணும். ஆனா அவங்க வயசு காரணம் காட்டி 1 லட்சம் ரூபாய் சொந்த ஜாமீன்ல விடுறேன். இனிமே கோர்ட்டோட பர்மிஷன் இல்லாம அவங்க அந்த வளாகத்துக்குள்ளேயே போகக்கூடாது. தீர்ப்பு எதிர்த்து மேல அப்பீல் பண்ண 1 மாத கால அவகாசம். மை லார்ட் அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல எந்த வேலிட் பாயிண்ட்ஸும் இல்ல, எந்த எவிடன்ஸும் சப்மிட் பண்ணல. அப்புறம் என் ஆர்டர் தப்பா? இந்த கோர்ட்டை நான் எப்படி நடத்தும் நீங்க எனக்கு சொல்லி தருவீங்களா? நான் கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்ணிருக்கேன். நீங்க வேணா மேல அப்பீல் பண்ணலாமே, அதுக்கு தான் ஹை கோர்ட் இருக்குல்ல. அதுக்கு மை லார்ட் how is this acceptable? One more word from you, I'll take contempt. Court is urgent for a break. எவ்வளவு தூரம் கை தூக்குவீங்க? இதோ இவ்வளவு தூரம் தூக்குவேன் அப்படின்னோட தெரிச்சிட்டேன். ஒரு செகண்ட். காலேஜ் டைம்ல இருந்தே நீ ஆர்கியூலாம் செமையா தான் பண்ணுவேன். ஆனா என்ன ஆர்டர் தான் வாங்க மாட்டேன். அரே உன்ன மாதிரி ஆர்டர் வாங்குறதுக்கு சும்மாவே இருக்கலாம். உன் பிரச்சனை என்ன தெரியுமா? ஓப்பன் கோர்ட்ல பயங்கரமா ஆர்கியூ பண்ணி எல்லாரும் கை தட்டணும்னா நீ பெரிய லாயர்னு நீயே நினைச்சுக்கிற. ஆனா ஒரு நல்ல லாயருக்கு ஆர்கியூ பண்றதோட தீர்ப்பு எழுதுற ஜட்ஜை தெரிஞ்சிருக்கும். ஓகே. இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். அப்போ யார் இங்க இருக்கான்னு பாப்போம். இது என் இடம், என் கோர்ட். எதுவும் அச்சா. மாறாது. கடவுளே வந்தாலும் எதுவும் மாத்த முடியாது. This was in the trailer. The dialogue. വസന്തി മാഡം കോർട്ട് കോമ്പൗണ്ടുക്കുള്ള ഇരിക്കുന്ന കോയിലിൽ ഇതായിരിക്കും. ഹിയറിംഗ് എന്നല്ല, പക്ഷെ ഫീസ് ചോദിക്കുന്നുണ്ട്. എന്തെങ്കിലും ആവശ്യം കാണും. Okay. ஐயா அതെന്താ ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. ஏழை பணக்காரன் ஜாதி மதம் எதுவும் பார்க்காத எல்லாருக்குமான சாமி. கோர்ட்டால தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட இவன் தீர்த்து வச்சிருவான். ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு காவக்காரன் இருப்பான். இவன் இந்த எல்லைக்கான காவல் தெய்வம். கற்பூரம் காட்டியே கண்ட ஊத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல. மனசார வேண்டிக்கிட்டு முளகரைச்சா உடனே நீதி கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி. வேட்ட கருப்பு. Wow. एक्चुअली मुझे गूज़बम्स आया जब मैंने अभी ये लास्ट शॉट देखा ना लॉर्ड करूपू वाला and everything regarding. So it is like, oh my god, kind of, you know, there is a different kind of feeling which I got while I was reacting. And और एक चीज जो स्टार्टिंग में था, मतलब मेरे को ऐसे लगा कि अगर सीन स्टार्ट इस तरीके से हो रहा है, इतना पावर पैक, इतना पावरफुल, ठीक है, तो फिर क्या है, फिर आगे क्या होगा? आगे होगा तो आपने देख लिया, चोरी, फिर रिक्लेम करने के लिए कोर्ट जाना पड़ेगा. कोर्ट का और एक केस हमने ऑलरेडी देख लिया कि उसका क्या वर्डिक्ट था. और उसमें हमने एक ट्रेलर में देखा था कि अभी भगवान भी आ जाए ना तो दिस इज माय प्लेस, इसमें कुछ नहीं कर सकता करके. So yeah, this is how the build-up is as of now. So the story is getting actually interesting. Okay, so yeah, lawyers वाला खेल है, अन्याय न्याय वाली चीज होगी. एंड लॉर्ड करूपू जो कभी भी लाइन ड्रॉ नहीं करता इन बिटवीन रिच एंड पुअर, वो जस्टिस प्रोवाइड करता है एंड गार्डियन गॉड है. एंड आप इसको प्रे करोगे तो इंस्टेंटली आपको न्याय मिलेगा एंड एवरीथिंग. आई लव्ड दैट थिंग. आई लव दैट. आई लव द स्टार्ट एज वेल बिकॉज इट वाज लाइक सो पावरफुल दैट दोज आर द ग्लिम्पसेस आई गेस जो इस आदमी को, इस बूढ़े आदमी को आ रहे हैं. ठीक है, वो उसको ग्लिम्स आते हैं. सपने में भी वैसे ही दिखा ना, एंड देन ट्रेन, एंड देन नाउ सेम चीज उसको दिख रहा है, वो चिल्ली वाला एंड देन एवरीथिंग. तो उसको वो दिमाग में आ रहा है, ये ग्लिम्स तो मुझे आते रहते हैं. सो दिस इज गेटिंग इंटरेस्टिंग, बट एवरीथिंग डिपेंड्स ऑन योर response. If you guys give me good response, like, share, comment, and give me huge hype and everything, I'll come up with next scene ASAP. Everything depends on your response.
जितना हो सके लाइक कमेंट शेयर से भर दो गाइस, हो सके तो सुपर थैंक्स भी देना, मेरे चैनल की ग्रोथ के लिए हेल्प हो जाती है. बाकी परत मिळालेचा बाय.